இன்று ஆடி மாதத்தின் 4ஆம் வெள்ளிக்கிழமை. ஆடி வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை வழிபட்டால் பண மழையில் நனையலாம் என்கின்றது நமது இதிகாசங்கள். பொருளை அள்ளி கொடுக்கும் மகாலட்சுமியை திருமகள் என்கின்றோம். அஷ்டவிதமான ஸ்வரூபங்களில் இருக்கும் மகாலட்சுமியை மனதில் நினைத்து பூஜை செய்தால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் என்கின்றது நமது வேதங்கள். ஆடி வெள்ளியன்று மகாலட்சுமியை செந்தாமரை மலரை கொண்டு பூஜிப்பது விசேஷமான பலன்களை கொடுக்கும். வீட்டில் பூஜை அறையில் தாமரை பூவால் மகாலட்சுமிக்கு அலங்காரங்கள் செய்து கோலமிட்டு மகாலட்சுமியை வரவழைப்பது போல் விளக்கேற்ற வேண்டும். இந்த விளக்கை ஏற்றுவதில் கூட ஒரு நல்ல விதம் உண்டு. குளம் போல எண்ணெயோ அல்லது நெய்யையோ விட்டு தீபச்சுடரை கிழக்கு முகமாக இருக்குமாறு விளக்கை ஏற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகும் மகாலட்சுமியின் ஸ்தோத்திரத்தை பக்தியோடு ஒரு முறை சொல்லுங்கள் அல்லது காதால் கேளுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன நினைத்தாலும் அது உடனே நடக்கும். அது மட்டுமின்றி அள்ளி கொடுக்கும் அதிர்ஷ்ட நேரம் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பமாகிவிடும். ஓம் நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீठे सुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोऽस्तुते नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करी सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करी सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते सिद्धिबुद्धिप्रदे देवी भुक्तिमुक्तिप्रदायिनी मंत्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोऽस्तुते आद्यन्तरहिते देवी आद्यशक्तिमहेश्वरी योगज्ञे योगसम्भूते महालक्ष्मी नमोऽस्तुते स्थूलसूक्ष्ममहारौद्रे महाशक्तिमहोधरे महापापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेष्ठी जगन्मातः महालक्ष्मी नमोऽस्तुते श्वेतांबरधरे देवी नानालंकारभूषिते जगत्स्थिते जगन्मातः महालक्ष्मी नमोऽस्तुते महालक्ष्म्यष्टकं स्तोत्रं यः पठेत् भक्तिमान् नरः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वदा एककाले पठेन्नित्यं महापापविनाशनं द्विकालं यः पठेन्नित्यं धनधान्यः समन्वितः त्रिकालं यः पठेन्नित्यं महाशत्रुविनाशनं महालक्ष्मीर्भवेन्नित्यं प्रसन्ना वरदा शुभा इति श्री महालक्ष्म्यष्टकं ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் கோவிலுக்கு சென்று மகாலட்சுமியை வழிபடுவது எண்ணற்ற பலன்களை கொடுக்கும். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே கூட வழிபாட்டை செய்யலாம். பெண்கள் மட்டுமின்றி வீட்டில் உள்ள அனைவருமே இந்த வழிபாட்டை மேற்கொள்வது விசேஷம். பார்க்கடலில் இருந்து அமிர்தத்துடன் தோன்றியவள் மகாலட்சுமி என்பதால் அமிர்தமான இனிமையான வாழ்க்கையை நமக்கு அருள்வாள் என்பது நமது வேதங்களின் நம்பிக்கை. அதனால் இன்றைய நாள் பக்தியோடு இந்த ஸ்தோத்திரத்தை எவர் ஒருவர் கேட்கிறார்களோ அவர்களின் வாழ்க்கையில் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். அது மட்டுமின்றி அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் நேரம் ஆரம்பமாகும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கட்டாயம் இந்த ஆடி வெள்ளியில் பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகாபெரியவா போற்றி.